ஆமாம், நாம் கண்காணிக்கிறோமே. ஆக்சுவலாக சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஐசிசி கமிட்டி ரிப்போர்ட் எவ்ரி மந்த் அனுப்பணும். அது வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமாம், இல்லை அங்கே வந்து அந்த கம்பெனிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒர்க்கிங் பிளேஸ் 10 பெண்களுக்கு மேலே வேலை செஞ்சால் அங்கே ஒரு உள்ளக புகார் கமிட்டி தேவை. அது எங்கேனாலும் பரவாயில்ல, ஒர்க்கிங் பிளேஸ் எந்த இடத்துலனாலும். இப்போது இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிற பெண்கள் அவங்களுக்கு எதுவும் இருக்காதுல்ல, அவங்களுக்காக தான் இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் இருக்குது. ஸோ எல்லாம் இருக்குது. அடுத்தது வந்து வில்லேஜ் லெவல் கமிட்டியும் இருக்குது. பட் இன்றைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ராமநாதபுரம் போனேன். அந்த கலெக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கொஞ்சம் கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் எல்லா கம்பெனிலையும் அந்த ஐசிசி கமிட்டி இருக்குது. அதை வந்து சூப்பர்வைஸும் பண்ணுறாங்க நம்ம சமூக நலத்துறை. அது இன்னும் ஃபோர்ஸாக நாங்கள் வந்து இந்த தொடர்ந்து இந்த கல்லூரிகள் வருது. ஆக்சுவலாக எனக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ்லேருந்து நிறைய வந்துச்சு. நானே 2-3 யூனிவர்சிட்டிக்கு நேராக விசாரணை பண்ணி, ஏன்னா அந்த மீடியாவில் போனால் அந்த பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படுறது, அவங்க பயப்படுறாங்க. அதனால் நாங்கள் சொல்கிறதில்ல, நேரடியாக விசாரணை பண்ணி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கேன். அதாவது கேரளாவில் நடந்த உடனே எனக்கு முக்கியமான ஒரு செலிபிரிட்டி 2 பேர் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒரு ஐசிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணோன்னு சொன்னாங்க. உடனடியாக அதை எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றது அவங்களுக்கு கிடையாது. இப்போ பண்ணணும்னு சொன்னாங்க. அதை வரவேற்க வேண்டிய விஷயம். நாம் சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் அவங்க உடனே அங்கே நடந்தவுடனே இப்போ கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எப்படிலாம் உருவாக்கணும், ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன வேணும், எப்படி. யூஸ்வலாக நாங்கள் வந்து அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட நம்முடைய அரசு தரப்புலேருந்து சமூக நலத்துறையிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரை நாங்கள் டைப் பண்ணி விடுவோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லியிருக்கோம். இல்லை, அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது அந்த கமிட்டியில் பாருங்களேன், திரைத்துறை வந்து நிறைய இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்னத்துறையில் இந்த மகளிர் ஆணையம் தலையிட்டு 2-3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. அவங்க வந்து நேராக எங்கள் கமிஷனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம எவிடன்ஸோடு பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே கேரளாவுக்கு பிறகு இந்த ஏமா கமிட்டி அந்த இது நடந்தது பிறகு அவங்களாம் முன் வந்தாங்க. அந்த செலிபிரிட்டியே முன் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னாங்க. உறுதியாக நாங்கள் கூட நின்று கமிட்டி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அந்த கமிட்டி வந்து மீட்டிங் வச்சு எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அரசு வந்து அதை கண்காணிக்கும். நாங்கள் புதுசாக பண்ணால் வரவேற்கலாமேங்க. இல்லைங்க, இப்போ வந்து சினிமா துறை வந்து இப்போ இது வந்ததுனால தான் தெரியுது. எல்லாமே நம்ம ஒர்க்கிங் பிளேஸ், அதர்ஸ் ஆக்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், ஒர்க்கிங் பிளேஸ் 2013 இருக்குது. ஸோ எல்லாமே வேலை செய்கிற இடத்துல பார்த்தா எல்லா இடத்துலையும் இருக்கும். எனக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன், அங்கேயும் பார்த்தா இருந்தோம். அதில் நான் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் ஆல்சோ. ஸோ எல்லா நிறுவனங்களும் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி கலைத்துறை அந்த மாதிரி இடத்துல இல்லை. இது ஒரு ஐ ஓப்பனர். இப்போ கேரளாவில் பண்ணதுனால இப்போ நம்ம மற்ற எல்லா மாநிலங்களும் பண்ணுவாங்க என்று நம்புகிறோம். நாங்கள் எல்லா ஒர்க்கிங் பிளேஸில் ஐசிசி இருக்குங்க, எல்லாமே இல்லைங்க. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். 2வது, இப்போ கல்வி நிறுவனங்களில் வந்து இருக்கிறதுனால நான் இப்போ தொடர்ந்து வந்து நான் கலெக்டர்கிட்ட பேசிதான் இருக்கேன். நிறைய லெட்டர்ஸ் அனுப்புகிறேன். நான் போகும்போது பேசிதான் இருக்கேன். இன்னும் தீவிரமாக கண்காணிக்க சொல்லுவோம் இந்த கல்லூரிகளை. ஏன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் மாத்திரம் பார்க்குறோம், ப்ரைவேட் காலேஜஸ்லையும் சில பேர் கேட்பாங்க, மாணவிகள் தானே இருக்காங்க, என்ன ஹராஸ்மெண்ட் ஆகுது, ப்ரொஃபஸர்ஸ் கூட இல்லை. பட் ஆனால் அங்கே வேலை செய்யல எலக்ட்ரீஷியன் வருவான். உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியும்ல, அங்கே எலக்ட்ரிஷியன் வருவான், பிளம்பர் வருவாங்க. இவங்க யாராவது வரும்போது அந்த மாதிரி இருக்கும்னால தொடர்ந்து பண்ணுவோம். ஏன் கண்டிப்பாக பண்ணலாங்க. இதில் என்ன இருக்குது, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறீங்க, ஒரு ஹராஸ்மெண்ட் இருந்தால் அவங்க வந்து அந்த கமிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. அது கண்டிப்பாக பண்ண முடியும். அது சொல்ல மாட்டாங்க. நாங்கள் விமன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து தைரியமாக வந்து சொல்லி அவங்க ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஒரு ஆள் தப்பு பண்ணுறதுனால அந்த பல்கலைக்கழகத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு எல்லாம் போயிடுவாங்க. நான் அவங்க கேட்டதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டேன். நாங்கள் வந்து கமிஷனில் வந்து யார் பேரும் சொல்ல மாட்டோம், எங்கேருந்து புகார் வந்து சொல்ல மாட்டோம். மன்னிக்கவும். இல்லைங்க, இப்போ தைரியமாக வந்து சொல்கிறாங்க. பரவலாக இருக்குதுல்ல, எல்லா இடத்துலையும் இருக்குங்க. வேலை செய்கிற எல்லா இடத்துலையும் இருக்கும். அது கல்வி நிறுவனமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் எல்லாமே போயிடும். ஒரு பெண்ணுன்றாலே எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அது எங்கே போய் வந்து சொல்லணுன்றதை தான் நம்ம இப்போ தீவிரமாக பண்ணின்னு இருக்கோம்.